ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா மல்டி ரெட்டு. இது எக்ஸ்போர்ட் பண்ணோம். இது கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு இன்றைக்கி வந்துச்சு. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா 28 டன்னுக்கு மேலே ஏற்றக்கூடாதுங்க. 28 டன்னுக்கு மேலே ஏற்றுனா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 மொத்தம் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. கண்டெய்னரும் நல்லா இருக்கணும். நல்லா இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கண்டெய்னர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இதோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க, கண்டெய்னர் முன்னாடியும் கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் ரொம்ப முக்கியங்க. கண்டெய்னர் வந்து 28 டன்னு ஏற்றணும். அதுக்கப்புறமா சீரியல் நம்பர் செக் பண்ணிக்கணும். கண்டெய்னர் பழைய கண்டெய்னராக இருக்கக்கூடாது, புது கண்டெய்னராக இருக்கணுங்க. இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலிஷ். இது பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து 18 mm திக்னஸ் இருந்தால் தான் பாலிஷ் எடுத்துக்கும். இது பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின், 9 ஹெட் உள்ள ஒரு மிஷின். இது வந்து டைமண்ட் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுறோம். அதாவது வாட்டரில் பாலிஷ் பண்ணுறோம். நேச்சுரலான ஒரு கல்லுங்க. இதோட கிளாஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 55 டிகிரி செல்சியஸில் அப்பாக்சி மிஷினில் யூஸ் பண்ணுறோம். 55 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபேஸே நம்ம கண்ணில் பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் மல்டி ரேட்டு. இது ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி 1 வீக்காக வச்சுருந்தோம். இன்றைக்கி தான் கண்டெய்னர் புக் பண்ணி வந்திருக்கு. இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கோட்டிங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து கலர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ஒரிஜினல் கலர் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். மல்டி ரெட் மேலே வந்து கலர் போட்டால் இந்த மாதிரி தான் வரும். இதோட சைட் ட்ரெஸ்ஸிங்கு, திக்னஸ்ஸு எல்லாமே பாருங்கள். இது பாருங்கள், ஒரிஜினல் மல்டி ரெட் வந்து ஒரிஜினல் கலருங்க. இது மேலே வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், ரெட் கலர். இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பையரு, ஆப்கானிஸ்தான் பையரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடி கிரைன் மூலிமா ஒரு 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு நம்ம கண்டெய்னர் லோட் பண்ணுறோம். இது பெஸ்ட் மெத்தடுங்க, லோடிங் மெத்தடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கார்னரில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1 அடி 2 அடி அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடும் லேயிங் பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து பக்காவாக நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த பெல்ட் வந்து கண்டெய்னர் கூட போகாது. அதனால் நம்ம கண்டெய்னரில் ஒரு ஸ்டாண்டு, வெளியில் ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 ஸ்லாப் கொண்டு வந்து ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லோடிங் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறோம். லோடிங் பண்ணும்போது நல்ல ஒரு லோடிங்காக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா ஷிப்பில் போகுது. நம்ம அவங்க லோடிங் பண்ணும்போது ஒரு ஸ்லாப்பு எதனா ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட எல்லா ஸ்லாப்பும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், கண்டெய்னர் எப்படி லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக இழுப்பாங்க. இழுக்கும் போது அவங்களால இழுக்க முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி போட்டது அதுக்கப்புறமா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லாப்பாக எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி அடுக்கணுங்க. ரொம்ப கஷ்டமாங்க. கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் லோடிங் வந்து ரொம்ப கஷ்டங்க. கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும், லாரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோஸில். லாரியில் வந்து 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு பெல்ட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிடலாம். அது வந்து ஒரு ஸ்லாப்பாக வந்து நவுத்தி லாரியில் லோட் பண்ணிடலாம். ஆனால் கண்டெய்னரில் வந்து அந்த பெல்ட்டு போகாதுங்க. பாதி ஸ்லாப் வரைக்கும் தான் போகும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வந்து ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கையிலேருந்து இழுப்பாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இதோட மூவ்மெண்ட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கல்லில் கிராக்கு, பேச்சஸ்ஸு எதுவுமே இல்லைங்க. ஃபுல் ஃப்ரெஷ்ஷு கல்லோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னரில் 18 mm திக்னஸில் தான் வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணுறோம். இது கஸ்டமர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கஸ்டமர்ஸ் கொடுக்குறது கூட நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஒரு ஸ்லாப்பாக வந்து உள்ளார இழுத்துன்னு போயிட்டு ஒரு ஸ்லாப்பாக வந்து அடுக்கி அதுக்கப்புறமா கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி வைப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 115 ஸ்லாப் இருக்குங்க. இது வுட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் இந்த ஸ்லாப் வந்து கீழே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஸ்லாப் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 115 ஸ்லாப் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லாப் வைக்கக்கூடிய இருக்கும். அதனால் வந்து டோட்டலாக 175 ஸ்லாப் வந்து நம்ம இன்றைக்கி கண்டெய்னர் நம்ம லோட் பண்ணுறோம். அதனால் இவங்க வுட்டை கீழே அந்த ரீபேஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா லோடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் கிரிப் கிடைக்கும். மேலே எடுத்து வைப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு லோடு பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். இது வந்து கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்க வழியில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பை பண்ணுறதுலேருந்து சேல் பண்ணுறதுலேருந்து காஸ்ட் எங்கேயோ போயிடும். நம்ம லோக்கலில் சேல் பண்ணுற மாதிரி வராது இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜஸ் வந்துடும் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும். எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கணும். நம்ம ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி குவாலிட்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள் நம்ம லேபர்ஸோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் வந்து கையிலே எடுத்து மேலே வரைக்கும் லோடு பண்ணி நல்ல ஒரு லோடிங்கு. அதாவது பார்த்திங்கன்னா இது லோடு பண்ணி நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இது வந்து பேமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். 28 டன்னு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். 28 டன்னுக்கு மேலே வந்துடுச்சுன்னா கண்டெய்னர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டம்மி, அதாவது எல்லா ஸ்லாப்பும் நம்ம அடிக்கிட்ட பின்னாடி ஒரு ட்ரம்மை போட்டு உள்ளார பேக்கிங் வந்து டெம்பரவரியாக பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துன்னு போயிட்டு வேமெண்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரிக்கு திருப்பி எடுத்துன்னு வந்து எவ்வளோ ஸ்லாப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பியும் ஒரு
10 ஸ்லாப் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வந்துச்சு. அந்த 10 ஸ்லாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் காமிச்சினே இருக்கிறேன். பாருங்கள் அவங்க லோடிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு லோடிங்குங்க. கஸ்டமர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் நேச்சுரலான ஒரு ஸ்டோன் அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர்ஸ் கேட்டால் கலர் கோட்டிங் நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் மொத்தம் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாமே 100% நேச்சுரலான ஒரு கல் மொத்தம் தான் நம்ம ஃபேக்ட்ரியில் கட்டிங்கும் சரி பாலிஷும் சரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பையர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதே கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்மள்கிட்ட வாங்கிட்டு இருக்காருங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கம்பல்சரி வந்து நம்ம இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். 18 mm திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு, பாலிஷ் வந்து நேச்சுரல். இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் எடுத்துன்னு போகிறோம். டெம்பரரி பேக்கிங் பண்ணி வெயிட்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ஃபேக்ட்ரியில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஒரு 10 ஸ்லாப் போட வேண்டியதாக வந்துச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா வுட்டில் நம்ம பேக்கிங் பண்ணோம். கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வுட்டில் நம்ம பேக்கிங் பண்ணுவோம். நார்மல் லாரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் வந்து நார்மலாக இருக்கும். மண் மூட்டை போட்டு நம்ம பேக்கிங் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே லோக்கலில் போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கண்டெய்னர் மேலே ஸ்லாப் வச்சுருக்கிறதுனால எதுனா சம் ப்ராப்ளம்ஸ் வரும். பேக்கிங் வந்து நம்ம எக்ஸாக்டாக பண்ணி கொடுக்கணும். இது கண்டெய்னருன்றதுனால பெஸ்ட்டு பேக்கிங்காக நம்ம பண்ணி கொடுத்து நைட்டு வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு கண்டெய்னர் போகிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரீபீஸும் பார்த்து செக் பண்ணி நல்ல ஒரு பேக்கிங் பண்ணாங்க. அதாவது ரீபீஸ் பிடிச்சி நான் இழுத்தா கூட ரீபீஸ் வரல. அந்த மாதிரி ஒரு பேக்கிங். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா டோர் வந்து ஒரு ஒன் சைடு மூடிட்டு ரெடி பண்ணுறாங்க கண்டெய்னரை அமுச்சு விட்றதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் தெரியுதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் தெரியும், சைட்லேயும் தெரியும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2810 தான் அப்படின்னு சொல்லிட்டு டோர்லேயே போட்டிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பில்லிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமா அங்கே எடுத்துன்னு போயிட்டு சீல் போடுவாங்க. அதாவது சென்னை போர்ட்டில் சீல் போட்டு அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தானுக்கு போகும் இந்த கண்டெய்னர். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.